ஆகாட்டு ஆகாட்டு எம்புஜில்ல. நீங்க சாப்பிடுங்க. இது வரைக்கும் 650 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். எப்படியாவது முழுசா கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா மசிய மாட்டேங்கிறாள. ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நம்ம கல்யாண விஷயமா தான். போடா போங்கு. ஏதோ சினிமா பேசி சுத்தமா புடவை சுடிதான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கல்யாணமா கல்யாணம். எனக்குன்னு வந்து வாக்கிதுங்க பாரு. சின்சியரா லவ். நாம 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது உங்க பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகும்? உன் புருஷன் பார்த்தா என்ன ஆகுமோ அதாண்டி ஆகும். போங்க டார்லிங். என்ன இது? மெல்ல மெல்ல தொடுங்கலத்தான். வர வர பீச்ச பெட்ரூம் ஆக்கிட்டாருங்கடா. ஐ வெயிட்மா. ஏய், நாளைக்கு இதே மாதிரி இருந்தா. ஏய் ஸ்டாப். கெட் அப். எட்ரா பணத்தை. பணம் அது சுண்டல் வாங்கிட்டேன். பணமே இல்ல உனக்கெல்லாம் இருக்கல லவ். போலீஸ் இந்த வலையில ஓ வெச்சுக்கோங்க. ஹெல்பிங் மைண்ட். ஏய் போன வாரம் உன்னை பெசன் நகர் பீச்ல வேற ஒருத்தரோட பார்த்தனே. அவரு என் வீட்டுக்காரரு. இவரும் என் வீட்டுக்காரரு. உனக்கு 2 வீட்டுக்காரரா? நோ அவர் வீட்டுக்காரே ஒரு ஹவுஸ் ஓனர். ஓ வாடகை நீ இப்படி கொடுத்து கரெக்ட் பண்றியா? ஆமா போலீஸ், நாங்க போலாமா? போங்க போங்க. கண்ணுக்கு மரவா போய் தண்ணிக்குள் விழுந்து லவ் பண்ணுங்க போங்க. நெக்ஸ்ட். ரொம்ப உயிர் போயிரு போகுது. நடக்க ஸ்டேஷனுக்கு. சார், நான் கௌரவமான குடும்பம். நீ கௌரவமான குடும்பம், இவ பெரிய குடும்பம். மத்தவங்களுக்கு எல்லாம் குடும்பமே இல்ல பாரு. நோ சென்டிமெண்ட், ஸ்பாட் ஃபைன். எடே எடா. ச்சே, பணம் எடுக்கறியா? நான் பணம் வச்சிருக்கியா? எடே எடா. வேற என்ன வச்சிருக்க? பஸ்ஸுக்கு தான் இருக்கு. நீ பஸ்ல போகணுமா? போடா அப்படியே நடந்து. டேய் அவளேண்ட கூப்பிட வரும்போது தள்ளிட்டு வந்தானே. ஆமா. போ இந்த பக்கம் தள்ளிட்டு போட்டு போ. டேய் போ. எனக்கு என்னயா குறைச்சலு? நெக்ஸ்ட். நான் கேட்ட சுடிதாரு. டோன்ட் டச் மேன். சார், என்கிட்ட பணம் இல்ல சார். டேய் பணத்தை வேணுங்கிற அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணேன்டா. இப்போ ஐ வாண்ட் ஜஸ்ட் கிஸ் டார்லிங். ஒரு கிஸ் அடி. என்ன டார்லிங்? ஏன் முன்னாடி இன்னொருத்தனுக்கு கிஸ் கொடுக்க போறியா? எத்தனை நாளைக்கு தான் மூஞ்சில முத்தம் கொடுக்கிறது? ஒரு சேஞ்ச் வேண்டாம்? போலீஸ் மாமா ஸ்வீட்டா இருக்காரு. தட் இஸ் குட் டார்லிங். ஒரு கிஸ் அடி. இறங்கி போடா. சார், நான் இந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன் சார். நான் மட்டும் இந்த பொண்ணு கிட்ட என்ன லவ்? நீ சலீமா அனார்கலி பீச்சில் சமாதி கட்ட போறியா? போடா போடா நாயா. டார்லிங் கப்புட லிப் டு லிப் ஒரு கிஸ் அடிமா. ஸ்வீட் போலீஸ், எனக்கு வெட்கமா இருக்கு. கொஞ்சம் கண்ணாடி காட்டிட்டு கண்ணு மூடுறீங்களா? வெயிட்யா. I am ready. நீ அடி. பட் ஒன் திங், நீங்க கண்ண மூடி தாங்க. வா கப் புஷ் தி பிளாக் டிப். தம்பி NCC ல இருக்கும்போதே லஞ்சமா இந்த நாடு உருப்படுமா? Shut up. I am from Vigilance. Sorry, Vigilance. லஞ்சமா வாங்குற. ஜட்ஜ் வெயிட் பண்றாரே. Follow me. Just a minute. Are you Indian government? I am Tamil Nadu government. I am British government. புடிச்சுக்கிட்டு பின்னாடி வா. இந்தாடி. இத புடிச்சிட்டு நீயும் பின்னாடி வா. வாடா. இருடா கொஞ்சம் சொரிஞ்சுக்கிறேன். போடா. சொரிஞ்சுக்கிட்டே வா. சொரிஞ்சாச்சுடா. ஏறேன்டா. ஏண்டா இத்தனை நாளா ஊருக்குள்ளதான் திருத்தணம் பண்ணிட்டு இருந்த, இப்ப எங்கிட்டயே வேற கேட்ட ஆரம்பிச்சிட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் டே மொட்டை, நான் சொல்றத கேளு. என் மானத்தை வாங்காத. மானத்தை பத்தி நீ பேசுறியாடா? ஏன் நீ பேர் என்ன பேசிக்க? டேய் இந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்லடா. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் வாடகையும் கொடுத்துட்டு உன் 1.5 நாள் லுங்கியும் சட்டை எடுத்துட்டு போடா. 1.5 நாளுக்கு லுங்கி சட்டை எந்த கடையில கொடுக்குறாங்க மொட்டை? அப்படின்னா அப்படியே அமனமா உட்கார்றா. நீயும் வாடா உட்காருவோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். எவனோ குதிரையில வந்திருக்கா, நம்ம இமேஜ் காப்பாத்திக்குவோம். இந்தாப்பா காலைல எடுத்த வாடகை ட்ரெஸ், அதுக்கான பணம். அதுல ஒரு புது ட்ரெஸ் இருக்கு, அதை வேணா ஒரு பாதி விலைக்கு எடுத்துக்க. இது என்ன புதுசா வந்திருக்க செட் ப்ராப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி இல்ல, ஒண்ணுக்கு யூஸ் ஆகாத கண்டம். கண்டம்? இந்திய கண்டத்துல ஏகப்பட்ட பேர் இப்படித்தான் திருறானுங்க. என்ன ப்ராப்பர்ட்டி பேசுது? ஏன் பிரதர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? தனி மனிதனுடைய ஒரு பொருள் திருட்டு போய்விட்டால் நாம் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த கோர்ட்டே திருட்டு போனால் நாம எங்க செல்றது? ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். காஞ்சி போன பூமி எல்லாம் பக்தாத நதியை பார்த்து ஆறுதல். அந்த நதியே வத்தி போயிட்டா. இந்த டயலாக் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். தங்கப்பதக்கம் சிவாஜி படம் பார்த்திருப்பீங்களே? எங்கேயோ கேட்ட கூட. அது ரஜினி படம். நீயா? அது கமல் படம். மவனே ஒண்ணு வேண்டாம். இந்த நிலைமையில உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம அந்த கேடயத்தை தூக்கி வீசிரு. அந்த ஈட்டியை தூக்கி வீசிரு. I don't care. I care. But I don't care. இந்த கேடயத்தை தூக்கி எறியத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லை. பட் இதை நான் தூக்கி எறிஞ்சிட்டா உங்க எல்லாருடைய நிலைமையும் கேர் 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 கேர்.
டீசன்சி ஸ்டைல மெயின்டைன் பண்ணுங்க பார்ட்னர். எஸ் கண்டிப்பா. ஏப்பா சாரே ஸ்டைல். ஸ்டைல். சார் 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 நீங்க தான் மேனேஜரா? பாக்குறதுக்கு பியூர் மாதிரி இருப்பாரு, ஆனா இவர்தான் மேனேஜர். நீங்க ஆடிட்டரா? யா, நான் ஆடிட்டர். இவரு ஜெனரேட்டர். உங்க பேங்க்ல எத்தனை பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க? 6000 பேர். இப்ப மணி 12. பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்கும்? 80 லட்சம். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து 65 லட்சம் ரூபாய் வரணுமே, வந்துருச்சா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அரபிக்கடல்ல 60 கப்பல், ஆஸ்திரேலியாவுல 60 ஃபேக்டரி, துபாயில 60 எண்ணெய் கிணறு. இவ்வளவு உங்களுதா? இனிமே தான் வாங்கணும். சோ முதல் கட்டமா நிதி திரட்டத்தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் எங்க கொடுத்துரு. சுட்டாதீங்க சுட்டாதீங்க சுட்டாதீங்க. டேய், பட்ட பகல்ல அதுவும் சிட்டிலேயே சென்ட்ரான இடத்துல பேங்கல் நுழைஞ்சு சின்ன முகமூடி கூட போடாம கொள்ளையடிக்கிறானுன்னா பெரிய கிளாடிக்கிறா. சார் சார், அங்க ஒருத்தர் இருக்கா சார். சார் கம் சார், உங்களையும் எங்களோட போட்டு அடைங்க சார். பொழுது போக வேண்டாமா? கோ டேய், கும்பல கோ சுட்ட தொப்ப மட்டும் இல்ல, துப்பாக்கி நாஸ்தியா போயிடும். கோ. மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. நான் இன்னைக்கு பேங்க் லீவ், நான் கொள்ளையடிக்க போறேன். இது வெள்ளையடிக்க போறேன். டேய், கண்ணு தான் தெரியாது, காது மாட கேட்காது. டேய் டமாரா போடா. டேய், பார்ட்னர் கொலை கொலை. டேய், மேனேஜர் சுற்றுவேன். நாங்களும் அதுக்கான வந்திருக்கோம். நான் இது பிரான்ச்னா, உங்க தகுதிக்கு ஹெட் ஆபீஸ் போய் கொள்ளையடிங்கண்ணா. ரொம்ப பேசுனா சுட்டுருவேன். கொஞ்சமா பேசினா சுட மாட்டீங்களாக்கு? ஏய். நான் இது டம்மி துப்பாக்கிங்கண்ணா. பாருங்க, அவன் வச்சிருக்க டம்மி தானுங்க. தம்பியா? ச்சே, அப்படி போடுங்க. இத புறா. நாம சமாதானமாவே போயிடலாம். இங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறோமோ அதுல 50-50 எடுத்துக்கலாம். 60-40. சரி, நீங்க 60 எடுத்துக்கங்க. எனக்கு வரைக்கும் போதுடா. வாடா போலாம், போலீஸ் வந்துருச்சு. போலீஸ். குப்புறப்படுங்க பார்ட்னர். எது குப்பர் படுக்க சொன்ன? கரடி வரும்போது மரம் ஏற தெரியாட்டி மயக்கம் வந்த மாதிரி குப்புறப்படுத்துக்கணும். நான் 3ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன் பார்ட்னர். அடங்கப்பா, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ படிச்சிருக்கிறியா? ஆமா பார்ட்னர், உங்களை விட 3 கிளாஸ் அதிகமா படிச்சிருக்கேன். இந்தியாவிலேயே இதுதான் பெரிய படிப்பு பார்ட்னர். இங்க வரல, கலவரத்துல அடிபட்டு கிடக்காங்களே. அடி வசமால பட்டிருக்கும் போல இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருமா? ஏல ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணல. கோவிந்த், அப்பெல்லாம் அங்க கிடனா, இப்ப இங்க கிடக்கா. ஏல பூமி சுத்துது இல்ல. ஏல அங்க பாருல, அந்த ரூம் மட்டும் பூட்டி கிடக்குல்ல. வாழை பின்னால. ஏன் எனக்கு முன்னாலே நீ பொறுக்கிட்டியா? சார், இங்க எல்லாருடைய பணம் நகை எல்லாம் திருட்டு போயிடுது. எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். ஏன் மூதி, எப்படியாவது கண்டுபிடினா நான் என்ன மை போட்டா பார்க்க முடியும்? யாராவது அடையாளம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன். தோ இவ பாத்திருக்கா. அண்ணா நீ பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் பார்க்கல. ஐயோ போலீஸ் போலீஸ். அங்க பாரு அங்க பாரு. ஊர்க்காப்பா. ஊர்காயா? ஆமா, போய் தொட்டுக்க போ. முடிச்சுக்க போறான்ப்பா. செவிடா இவன். என்ன ஸ்டைல் இப்படி ஒரு வேண்டியிருக்கு. கூர்க்காவா இருக்கானே இவன். வா ஏறு. வா. மெதுவா. அம்மா. ஆமா. அப்போ. இத கொஞ்சம் புடிங்க. தள்ளிக்குங்க. சார், என்ன உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்காம போறீங்க சார்? எங்க வீட்டுல தான் போய் குளிப்போம். அப்படி ஒரு வேண்டுதலா? ரொம்ப தேங்க்ஸுங்க. மூட்டை கொடுங்க பிரதர். போற வழியில திருடனுங்க ஜாஸ்தியா இருப்பானுங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்க. ஆல் தி Okay, பெஸ்ட். bye. ஆல் தி பெஸ்ட். பார்ட்னர், என்ன? நான் மேலே ஏறுறேன். என்ன ஃபாலோ மீ. ஏன் ஐலசா? ஏன் அப்படி போடு? ஏன் அழகு சக்கா? ஏன் அம்மா கண்ணு? ஏன்பா, நாம என்ன போட்டா ஓட்டுறோம்? எதுக்கு இந்த ஐலசா? இல்ல மேல ஏறும்போது அலுப்பு தெரியாம இருக்கட்டும்னு தான். நீயே என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்க. நீ பார்ட்னரா இல்ல எதிரியா? சைலண்டா ஃபாலோ மீ. சைலண்டா. ஏ ஐலசா, ஏ அழகு சக்கா, ஏ அம்மா கண்ணு,
கெட்டியா பூடி கம்பிய பூடி கப்புன்னு பூடி மேல போ காலை தாண்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு கைய பூடி இழுத்து விடு அம்மா அப்பா நாம சினிமா பைனான்சியர் வீட்ல கொள்ளையடிக்க வந்திருக்கோம். சோ சைலன்ஸ். லம்பா தேரும் போல் இருக்கு. நம்ம ரெண்டு பேருடைய காம்பினேஷன் கிராண்ட் சக்சஸ். பார்ட்னர் எஸ் சேட்டு வட்டி முதல்ல மாட்டிட்டு பிளாட் ஆயிட்டான்பா. நம்ம வரும்னு மிச்சம் வச்சிருக்காம்பா. குப்புறப்படுத்திருக்க குடிமகனை நம்ம ஃபீல் பண்ண விடக்கூடாதுப்பா. பிராண்டியா விஸ்கியாமா? நாம தான் ஓசில கிடைச்சா ஆசிட்டு கூட அடிப்போமே. தொட்டுக்கு என்ன வச்சிருக்கான்? பிச்சைக்கார தேர்கல்ல வச்சுட்டே குடிச்சிருக்காமா. காட்டு. உங்க துண்டால கெட்ட பழக்கத்தாமா. சாப்பிடும் போது மட்டும் துப்பி வச்சிருவேன். சரி சரி டயத்தை வேஸ்ட் பண்ணாம சர்ச் பண்ணு. ஓகே பண்ணு. சேட்டு சாவி எங்க வச்சிருப்பான்? என்னடா அது கொள்ளையடிக்க வந்திருக்கோம், ஒரு மரியாதையே இல்லாம படுத்திருக்கான். இத கையில கட்ட முடியாது, வேஸ்ட். நண்டு வருது, நிறைய வருது. கைய வச்சு சும்மா இருக்க மாட்டா இவரு. தலையில தட்டுங்க பார்ட்னர். என் தலையில இல்ல, அதோட தலையில. அப்பா கொஞ்ச நேரத்துல உயிரை போயிடுச்சுப்பா எனக்கு. சாரி. என்ன மரியாதைம்மா. பாரதேஷ் பெரிய பைனான்ஸ் சொன்னாங்க, கேமரா எல்லாம் அடகு வாங்கியிருக்கானே. சேட்டு இந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் ஆலையா? இந்த எல்லாம் என்னமா மரியாதை வேண்டி கிடைக்குது? போடு. சூசைட். நோ, மர்டர். பார்ட்னர் எடுத்த இடத்துல வச்சிரு. புலன் விசாரணையில நம்ம மாட்டிக்கோம்ல. போட்டோ எடுத்துச்சு இந்த பார்ட்னர். போட்டோவே போலீஸுக்கு பெரிய தடயமாய் போயிடும். கேர்ஃபுல்லா கேமரா எடுத்து வச்சுங்க. பார்ட்னர் அந்த கத்திரி கைரேகப்பட்டிருக்கு, அதை எடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த பொம்மையிலையும் கைரேகப்பட்டிருச்சு, இதையும் சுட்டுக்கிறேனே. கொலை நான் இல்ல. பார்ட்னர் இது புடிங்க. அப்படியே ஒரு போஸ்ட் கொடுங்க. மலைக்கல் ஒன்று வழி. பின்னால போட்டு எடுக்கிற பார்ட்னர். ஐயோ கேமரா விழுந்துச்சு பார்ட்னர். பார்ட்னர் ஊருக்கு வர்றான். வாட்ச்மேன் விரட்டுறோம். நம்ம கேமராவோட உயிர் தான் முக்கியம். வாங்க பார்ட்னர் போயிடலாம். அன்னைக்கு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பேங்க்ல கொள்ளையடிச்சானுங்க. இன்னைக்கு லுங்கியை கட்டிட்டு கேடி மாதிரி ஓடுறானுங்க. ஊர்க்கா வேற துரத்துறான். இவனுக்கு முகரக்கட்டையை பார்த்தா கேமராவுக்கு இவனுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல என்னமோ இருக்கு. இத வச்சு இவனுல நான் மடக்கிறேன். டேய் ஜோரா 2 டீ போடுறான். நல்லா கேட்டுக்க, டீ போடு. டீ மாதிரி போடாத. பேப்பர்ல என்னங்க விசேஷம்? நான் பேப்பர் படிக்கிறதே விசேஷம் தாயா. வெயிட் சார், என்னங்க சார் சொன்னீங்க? நான் படிக்கிறதே விசேஷம் தாயா. பாரதேசி குடா எடாத வடையும் குடா போடா. படிக்க தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்புறம் என்ன பண்றதுல? சும்மா பாக்குறேன். அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றியா? மானத்தை வாங்காதப்பா. ஸ்பெஷாலிட்டி சொல்லிருக்கேன். ஹவாலா பேங்கில் கொள்ளை. பிரபல பைனான்சியல் லாலா சேட் கொலை. ரூபாய் 75 லட்சம் மதிப்புள்ள வைர நகைகள் திருட்டு. கைரேகை மற்றும் முக்கிய தடயங்கள் கிடைத்துள்ளன. பார்ட்னர் என்ன டீ கிளாஸ் எல்லாம் லுங்கில வாங்குற? இனிமே நம்ம கைரேகை எங்கேயும் பதியக்கூடாது. ஓ அப்படியா பார்ட்னர்? இப்பதானே சொன்ன கைரேகை பதியக்கூடாது. அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் ஏன் பார்ட்னர் உன் கூட சேர்றேன்? ஏதோ 50-100 திருடிட்டு சந்தோஷமா இருந்த உன் கூட சேர்ந்தா டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஆகலாம்னு சொன்னேன். இப்ப பில்லா ரங்கா ரேஞ்சுக்கு ஆக்கிட்டே பார்ட்னர். என்ன பார்ட்னர் நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிற. நெக்ஸ்ட் பிளான பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ அடுத்த பிளானா? போலீஸ் போலீஸ். ஐயோ போலீஸ் பக்கத்துல வந்துருச்சான்னு திரும்பி பாருங்க. ஓ நீ பெரிய கேடியா இருப்ப போல இருக்க. திரும்பி பார்த்தா போலீஸே மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிச்சு புடிச்சுக்குவாங்க. நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? நவர் என் வாழ்க்கையில திரும்பியே பார்க்க மாட்டேன். 2 பேரும் ஒண்ணா தான் படிச்சோம். அவன் எஸ்ஏ கார் நல்லா இருக்கு, பாதியில ஏறிக்கலாம்பா. சீக்கிரம் வண்டி எடுப்பா, போலீஸ் துரத்துதுங்களா. டேய் மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் போட்டு தர. வண்டி ஏறா. டேய் எட்ரா வண்டியா. அப்ப நான் யாருல தெரியாதுல. போலீஸ் போலீஸ் எங்க பிடிக்க? அவன் போயிட்டு 5 கிலோமீட்டர்.
என்னப்பா அது 10 பேர் படுத்துட்டு மூஞ்சில வாட்டர் விடுறாங்க 10 people under the water is coming okay நான்சென்ஸ். yes you see ஏமா இந்த மாதிரி பில்டிங் நம்ம கட்டலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ள அவசரப்பட்டு இவன் கட்டிட்டானம்மா சொல்றேன். தம்பி என்னப்பா சொல்றாரு? அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பேப்பர் எங்கேயோ மிஸ் ஆகி போயிடுச்சு. அதான் கட்ட முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா கட்டிருப்பீங்க. நிச்சயமா கட்டிருப்போம்ல. அட அவுத்துடுங்க. இருந்தாலே என்கிட்ட விளக்கமா சொல்லிருக்கேனா மொத்தமா பொதுக்கூட்டத்துல சொல்ற மாதிரி சொல்லாதீங்கண்ணா சரியா புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த வீட்டை உங்க வீடா நினைச்சுங்க. ஆல் கேர்ள்ஸ் கம் ஆன். டேக் இட் இந்த கப்பிக்கோ ம் ம் எவன்டா அவன் எண்ணெய் குடிச்ச நாய் மாதிரி கரைக்கிறவன் அது எந்த நாயின்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புங்க பார்ட்னர். ஏன் அது நீ செய்ய கூடாதா நான் பிஸியா இருக்கேன்ல. ஓஹோ பார்ட்னர் நம்மள மாதிரி பிக் மேனுங்க இருந்தா 4 பெக்கெட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு டொனேஷன் பாருங்க கோவிலுக்கு நிதியும் பாருங்க கட்சிக்கு நிதியும் பாருங்க 4 கட்டை தூக்கி ஏறி ஏன் பாருங்க அதை நீங்க பண்ண கூடாதா? நான் பிஸியா இருக்கிறேன் யோ தமாசே யாருகிட்ட பேசுறத பார்த்து பேசு. பட்டை கிளம்பிடுவேன். சாரி அண்ணல். ஓச்சிக்காதீங்கண்ணா குவார்டருக்கு மேல போயிட்டாலே குலதெய்வமே நேர்ல வந்தால் நான் இப்படித்தான் நான் மப்புல திட்டிடுவேன் ஆமா சார், போன வாரம் கூட மப்ல திட்டிட்டாரு. குலதெய்வம் கோச்சிட்டு போயிடுச்சு. இப்ப உங்க குடும்பமே வேற குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. எஸ்ங்கண்ணா யோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உங்க 2 பேர்த்து எதுக்காக தங்க வச்சிருக்கீங்க தெரியுமா? அக்காளுங்களோட விளையாடுறதுக்குங்கண்ணா விளையாண்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சோம். இன்னும் ஒரு ரீல் கூட முடியல. அதுங்களே கரடி மாதிரி. அடுத்த ரீல் போனா நீங்க அவுட் ஆயிருவீங்களாப்பா? ஏப்பா சிட்டிலேயே ரொம்ப சென்ட்ரான இடத்துல இருக்கிற பேங்கா பார்த்து பட்டப்பகல நுழைஞ்சு பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க. என்னடா ஓ நட்ட நடிச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்கிட்ட இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஐயோ, கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லைங்க. பாருங்க, நாங்க இன்னும் ஆஃப்டர் ஹவுஸ்லயே இருக்கோம். ஆமாங்கண்ணா கரெக்ட். ஆனா நீங்க பண்றதுல புல்டோசர் வேலையில இருக்கு. இத பாருப்பா, இது வரைக்கும் எந்த கொலைகாரனாவது தான் பண்ண கொலையை தான் பண்ணணும் ஒத்துருக்கானா? நோ ஹிஸ்டரி டேக் அப். அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அதை விட இந்த பங்களா காரு சொத்து சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். எனக்காக ஒரு சின்ன கொலை பண்ணுங்கப்பா. ஸ்மால் மர்டர். ஏப்பா உனக்காக ஒரு கொலை, அந்த நிக்கிறான காட்டு போறேன் அவனுக்காக ஒரு கொலை, ஆதம்பாக்க அலமேலுக்கு ஒரு கொலை, நுங்கம்பாக்க நூர்ஜகானுக்கு ஒரு கொலை. இது என்ன நேர் விருப்பமாயா? சாரி சார், நீங்க தப்பான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்க. நாங்க வரோம். ஒரு நிமிஷம். டேக் திஸ் போட்டோ. கூப்பிட்டீங்களா? அந்த போட்டோ வர்றேன். பார்ட்னர் 50-50 25 தான் இருக்குது. இந்தா இந்தா வா. என்ன அவங்க பாட்டுக்கு போட்டோ கிடைச்சு முழுங்கிட்டு போறானுங்களா? உடனே அவனுக்கு பாசிட்டிவ் தானே தின்னானுங்க. நெகட்டிவ் ரைட் சொல்றேன் நான் தானே. பாண்டியன், டீலக்ஸ் பாண்டியன். வேலையை காட்டிடுவோமா? கேட்ச். அப்படி போடல. கேட்ச்னா இதாம்ல கேட்ச். தெண்டுல்கரே தோத்தான் போ. சூப்பர் பஞ்சில மிதில பிராவண குத்துல தாரமலை பேஞ்சு அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவங்கள இந்த பாண்டியன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியாவில் இருக்கிற பேங்க்ல புகுந்து திருடி இருப்பீங்க. அதுவும் பட்ட பகல்ல. ராத்திரில போனா பேங்க் பூட்டி இருக்கும். அதான் பகல்ல போனோம். அதுவும் இல்லாம நடு சாமத்துல கொலை பண்ணிருக்கீங்க. நடிச்சாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொலை பண்ணுவாங்களா? டீலக்ஸ் நான் சொல்ற கேஸ்ல இவனு பேர்ல எழுதல. இல்ல கம்ப்ளீட்டா விவரமா சொல்லல. நான் எழுதிக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்ட கொலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல. டீலக்ஸ் எல்லா கேஸும் என் பேர்ல எழுதுறீங்களே. பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். ஏலே கொருக்குப்பேட்டை கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதல. என்ன சொத்து எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? மூடுல மெட்ராஸ்ல ஹவாலா மோசடி வழக்குல ஏஜென்ட் இவன் தான் எழுதல. உய்யாலா முக்காபுலா தெரியும். அது என்ன ஹவாலா? ஏலே மோதி அது அந்நிய செலாவணி வழக்குல. உள்ளூர் செலவாணிக்கே வக்கில்லாம தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அதுல என்ன அந்நிய செலவாணி? அந்நிய செலவாணினா என்ன? அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல. டாலர்னா இந்த முருகன் படம் ஐயப் சாமி படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா அதுங்களா? விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பீங்களே. ஏற்கனவே பேங்க்ல கொள்ளை அடிச்சதுக்கு 7.5 வருஷம்ல. அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது, கொருக்குப்பேட்டை கொலை வழக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குறது நிச்சயம்ல. பார்ட்னர் என்னது நாக் அவுட் இமேஜினேஷனா? இல்ல பார்ட்னர், ரியல் ஃபீலிங். பேசாம அந்த தாடிக்கார சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு. அது தர்மமாகாது பார்ட்னர். தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்களே.
இல்ல அங்க என்ன பாக்க சொல்லு. இல்ல பாத்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள அவசரப்படுது. ஆ. பிக் பாக்கெட் வடிவேல 5000, சரி. பிளேடு பைக்கெட் 3000, சிக்கல. ராயபுரம் ராமு 3000, அந்தால. சிந்தாரிப்பேட்டை சிங்க 1000, மேல. கோடம்பக்கம் 3000. தெரியல. என்னடா இது மளிகை கடையில லிஸ்ட் போடுற மாதிரி போட்டுருக்கானுங்க. அண்ணாச்சி யாரு உங்களுக்கு என்ன வேணும்? சார் யாருங்கிறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க. அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி கட்டுக்கிட்டா இருக்கு? ரொம்ப நாளா நீ டீலக்ஸ் பாண்டினாவே இருக்கிற, உன்னை சூப்பர் டீலக்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க அண்ணாச்சி, உங்களுக்கு நான் என்ன தெரியும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பெட்டி தர்றேன். தெரியுங்க அண்ணாச்சி. செத்து போறீங்களா? அண்ணாச்சி, இப்படி சொல்றீங்க? ஏன்டா பயந்து சாகுற? உள்ள 2 பேர்த்த கட்டி வச்சு அடிக்கிறீங்களே, ஆமாங்க அண்ணாச்சி. அவங்கள வெளியில விடு. ஏப்பா, உங்க 2 பேர்த்தையும் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி எதுக்காக கூட்டு வந்தது தெரியுமா? மறுபடியும் மாட்டி விடுறதுக்கு தான். கில்லடி மணி எவ்வளவு கரெக்டா சொல்ற. 20 வருஷத்துக்கு முன்னாடி 19வது வருஷம். இது எங்களுக்கு தெரியாதா? ஐயே, அப்ப எங்க அண்ணன் ஊட்டியிலேயே பெரிய எஸ்டேட் ஓனரா இப்ப இருந்தா. அந்த எஸ்டேட்டுக்கு நாங்க ஓனரா இருக்கணுமா? இல்லப்பா. பின்ன அந்த எஸ்டேட்ல போய் டீயல புடுங்க சொல்றியா? ஐயா, அப்ப நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தேன். ஓ, இப்ப நீங்க பொறுப்போட இருக்கீங்களோ? எங்க அண்ணன் ஊட்டி உலகநாதனுடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அடடா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும். இது எங்களுக்கு தெரியாதா? மேட்ர சொல்லுப்பா. மேற்றே பிறந்த குழந்தையா? என்ன பிறக்கும் போதே வெடிகுண்டோட பிறந்ததா? இல்லப்பா, எங்க அண்ணன் அண்ணி விமான விபத்துல மாட்டிட்டாங்க. அண்ணி ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அண்ணன் தான் 4-5 நாள் கோமா ஸ்டேஜ்லயே எடுத்துட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த நாயை ஏன் 4 நாள் வரைக்கும் விட்ட? கழுத்துல நச்சுன்னு மறிச்சு கொல்ல வேண்டியதானையா? அப்படித்தான் கொண்டா. தாடி கில்லர். அதுவும் சைலண்ட் கில்லர். எஸ், ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் அவனுடைய சொத்துக்களை பூரா அவனோட பொண்ணு பேர்ல ஒரு இடைஞ்சலான உயிர் எழுதி வச்சிட்டான். எப்படின்னா 18 வயசுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா சொத்து பூரா அனாதை ஆசிரமத்துக்கு சேர்ந்துருமா. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவ இஷ்டத்துக்கு சொத்து அனுபவிக்கலாமா. இப்ப அந்த பொண்ணோட வயசு 20. அவளைத்தான் நீங்க கொலை பண்ணணும். அந்த கொலையை நீ ஏன் செய்யக்கூடாது? ஐயே, அது எப்படிப்பா? 20 வருஷமா அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்குனதே நான் தான். தன்னுடைய சித்தப்பா தான் நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாம் அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கா. அந்த இமேஜை நான் கெடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க கொலை செய்ய வேண்டிய பொண்ணு ஊட்டி காலேஜ்ல படிக்கிறா. எப்பவும் ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். இவளை பார்த்தா கொஞ்சம் கோஆபரேட்டிவா தெரியுது. என்னாச்சு? காத்து போச்சு. திஸ் இஸ் கேஸ் ட்ரபிள். ஏய், இது ஆம்பளடி. டிரைவர், வண்டி நிறுத்து. டிரைவர், வண்டி எடு. நம்ம வண்டி ஏறிட்டாங்க. நீங்களா பொங்கலுங்களா? பேய்ங்க. சத்தம் போங்கடி. ஐ, நம்ம காரு. பாப்பா, தாத்தா, என்னது இது? இன்னைக்கு நம்ம ஊர் கரடி கிளப்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்தினாங்க. அதுக்காக நான் பொம்பளை வேஷத்துல போனேன். திரும்பி வரும்போது ரோட்ல திரிஞ்சுகிட்டு இருந்த எல்லாம் என் மேல குபீர்னு பாஞ்சு கொதறிடுச்சுமா. நான் நம்ப மாட்டேன். வாங்க, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். நான் பின்- வாங்க. ரொம்ப தள்ளாதம்மா, நெருங்கி உட்காரு. ஐயோ, தாத்தா மேல உட்கார்ந்துட்டீங்க. நான் என் கடமை தான் செஞ்சேன். ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ். எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நான் இதே தான் செஞ்சிருப்பேன். ஏதோ அட்ரஸ் கேட்டீங்க? அது ஃபைட்ல மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சாரி, எந்த கைமாறு எதிர்பார்த்து நாங்க இந்த உதவியை செய்யல. கைமாறா வந்திருக்கிற மேட்டர் தெரிஞ்சா வெள்ளக்குமாறு தான். என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டே? இந்த பாசி புடிச்ச பாட்டு யாரு? பாட்டியா? நான் இந்த பாப்பாவோட தாத்தா. என்ன விஷயமா மலையேறி வந்திருக்கீங்க? ஒரு இன்டர்வியூ. இன்டர்வியூ? Yeah. எந்த எஸ்டேட்ல? நோ 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 நோ. எந்த எஸ்டேட் நாங்க சொன்னோம்னா அந்த எஸ்டேட்டுக்கு நீங்க போன் பண்ணி எங்களை பத்தி ரொம்ப 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 உயர்வா சொல்லி ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. எந்த ரெக்கமெண்டேஷன் வேலை கிடைக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. உண்மையான திறமைக்கு தான் மரியாதை கிடைக்கணும். ஐயா, எப்படிப்பா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அடிச்சு விடுற? ஆள் பழக்க தோஷம் மைண்டன் பண்ணிக்குமா? ஓகேமா. சுமாரா. அதுக்கு இல்ல, நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். தயவு பண்ணி சொல்லுங்க. ஊட்டியில பிச்சை எடுக்கிற மாதிரியே 2 கையை நீட்டுறா. சொல்லிருப்பா. டாடா, பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸா? அது எங்க கம்பெனி. ஆனா உத்தியோகம் ஆபீஸ்ல இல்ல, வீட்ல தான். நீங்க ஹவுஸ் மேனேஜர், ஆஹா. நீங்க பாப்பாவுடைய பர்சனல் பாடி கார்டு. ஏன்பா இங்கே எக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்பதான்ப்பா நம்புவானுங்க. ஓ ஓ. இந்தாங்க, இதான் என்னுடைய அட்ரஸ். நாளை காலையில நீங்க 2 பேரும் நேரா வீட்டுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ணலாம். பாய். ஏய், ஸ்டாப். மூஞ்சி காட்டு. பாத்தர் இவனுக்கு பணம் ஏன் கொடுக்கற. partner? அடிக்கிற மாதிரி பாரா பண்ணா மூஞ்சிய குத்திட்டான். மூஞ்சில கைய வைக்க. போடா. ஒரு 50 ரூபாய் பணம் கொடு. போ. போடா. போட்டாம்.
ஏன் பார்ட்னர் இவன் அடிக்கிற? அந்த பொண்ணு மேல என்ன தள்ளி விடுறானா இவனே போய் விழுந்துட்டு இருக்கான். இவனை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா போச்சு. அட நாயே, நாங்க பிக்கப் பண்ணலாம்னு நினைச்சா நீ பிக்கப் பண்ண. போட்டாங்க. போலாமா? பார்ட்னர் என்ன அந்த பக்கம்? எப்படி போறது? இந்த பக்கம். நீதான் அட்ரஸ் துப்பி தூக்கி போட்ட, என்ன பண்றது இப்போ? தெருவாலே வா. என்னப்பா காலங்காத்தால நம்மள வர சொல்லிட்டு கிளம்ப போய் சேர்ந்து போட்டு அன்னைக்கே பணத்தை தூக்க வேண்டியதாயிடுச்சு. பார்ட்னர், நான் சினிமாவில் தான் ஊட்டியை பார்த்திருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு ஜாலியா ஜில்லுன்னு இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கிளம்ப போயிட்டாப்பா. டோன்ட் ஃபீல் மா. வேண்டாமா? ஓகேப்பா, லெட்ஸ் கோ. என்னப்பா தமிழ்நாட்டு மியூசிக் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க? ஆடாதீங்க பார்ட்னர். வேண்டாம், டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஐ டோன்ட் கேர். எவன் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. மியூசிக் சவுண்ட் கேட்டாலும் நான் ஆடுவேன். அது என் பிளட்டோட பிளட் கலந்து விட்டது. இந்த ஊட்டிக்குள்ள இருக்கிற 2 ரவுண்ட் ஏத்திட்டு ஆடினா எப்படி இருக்கும்? ஏத்திட்டு ஆடு. கம்மியா கம்மு. இதுக்கு மேல ஆடாம இருக்க முடியாது. ஆடு. அச்சக், அச்சக், அம்மாளே, அச்சக். என்ன சொல்லிட்டு நீ ஆடிட்டு இருக்கற? நானும் அதே பிளட் குரூப் தானே. போடு. அம்மாளே, அச்சக்கே. அம்மாளே. அல்லேக், 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 அல்லேக். அக்கா. ஐயோ, அதுக்கு ஆடுறது நிறுத்துப்பா. அவரை நிறுத்த சொல்ல, அப்பதான் நான் நிறுத்துவேன். ஐயோ, அடிக்கிறது நிறுத்தியா? நீ வேற நிறுத்தியா? நிறுத்து. ஸ்டாப் இட். கந்தனுக்கு கடம்பனுக்கு எப்படி? நீங்க அது டீசென்ட்டா நடி. ஃபாலோ மீ. பேஷண்ட பத்தி நீ சொல்றியா? நிறுத்துக்கடா, நிறுத்துடா. வணக்கம். குட் மார்னிங் சார். சிங்க் ஆக மாட்டியா? குட் மார்னிங் ஆண்டி. வெரி குட் மார்னிங் ஆன்ட்டி. இப்ப மட்டும் சிங்க் ஆகுற? முடி நரைச்சாலும் பொம்பளை தானப்பா. ஏங்க யார் இவங்க? நான் சொல்லல, ராஜா ரஞ்சித் அவங்கதான் இவங்க. அவங்களா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிடுங்க. ஆமா, இது பெரிய ஆர்மி டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு. அம்மா, இதுவரைக்கும் நான் சினிமாவிலையும் கேலண்டர்லயும் தான் மகாலட்சுமியை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அந்த மகாலட்சுமியை நேர்லயே பாக்குறமா. போட்டு தாக்குடா சாமி. Is it? யா, I look like Mahalakshmi. கிழவிக்கு லொள்ள பாடுறா. ஐயோ, எங்க கல்யாணத்தும் போது நீங்க பார்க்காம போயிட்டீங்களே. அப்ப நாங்க பிறக்கலைங்க. அது ஏன் தப்பு இல்லைங்க. அப்ப இவ ஜோதி லட்சுமி மாதிரி இருப்பா. ஐயோ, இப்ப மட்டும் என்ன, அவங்க மக ஜோதி மீனா மாதிரியே இருக்காங்க. Really? Yeah. I like you. Your wife? Yes. I like it. Nonsense. இந்த தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. நீதான்டா அனுப்புன. அரகர அரோகரா. ஏன்டா பழனிக்கே கேக்குற மாதிரி கத்துறீங்க? உணர்ச்சி வசப்பட்டு மேட்டர் லீக் பண்ணாதப்பா. நான் யதார்த்தமானவப்பா. நான் மட்டும் என்ன கேப் மாதிரியா? அத நான் சொல்லணுமா? சித்தப்பா, இவர்தான் நேத்து ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. ஏன்? அவனுல நான் அடிச்சு போட்டேன். சும்மா கூட இவன் நின்னா. No. தம்பி, நீங்களா என் பொண்ணை காப்பாத்துனீங்க. அந்த முருகனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வாங்க முருகா. சின்ன முருகனா பெரிய முருகனா? ரெண்டு முருகனும் வாங்க. அப்ப முருகாஸ். முருகா, கூலிங் கிளாஸ் கழட்டுற. முருகன் கோச்சுக்கு போறேன். முருகனை குளிர்ச்சியா பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் கூலிங் கிளாஸே போட்டிருக்கேன். கடவுள் விஷயத்துல காமெடி பண்ணாத, கழட்டுற. சரி, பாதி கழட்டுறேன். என்னையா முருகனுக்குற? காட் லாங்குவேஜ் பேசு. கண்டுக்காத. எப்படி சென்டிமெண்டா போட்டு அஸ்தனம் பாத்தியா? அசத்து. தம்பி, 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது திடீர்னு என் 3 நாள் நடக்க முடியாம போயிருச்சு. அப்ப முருகா, நான் பழனிக்கு நடந்தே வர அப்படின்னு வேண்டிட்டேன். அப்ப இருந்து 20 வருஷமா வருஷம் பழனிக்கு நடந்தே போயிட்டு இருக்கேன். ஏயா, 6 மாசத்துல எந்த குழந்தையாவது நடக்குமா? என்ன வேண்டுதல் இது? 20 வருஷமா எவனுமே கேட்காத கேள்வி. ஏன் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ற? 2 காம் ஃபாலோ பண்ணு. ஓகே. இவள நான் கொலைதானே பண்ண சொன்னேன். ஏன் காப்பாத்துறேன்? நீ கூட தான் பழனிக்கு நடந்து போறேன்னு வேண்டிக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் சொகுசா கார்ல ஏறி போயிருது இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க வந்து தங்கறது ஒரு சின்ன லீடியா. முருகா. இந்த முருகனா அந்த முருகனா? அடியேன் ரொம்ப நேரம் வெயிட்டிங். எனக்கு பிரசாதம் இல்லையா? இந்த பையையே வேண்டாம் முருகா. போற வழியில எவனாவது வந்தா மூஞ்சில எடுத்து போடு. ஆன்ட்டி, நான் போயிட்டு வரேன். ஆன்ட்டி, மாமா போயிட்டு வர்றேன். ஜனங்களே போயிட்டு வர்றேன். போயிட்டு வாங்க வரேன். வாங்க. யோ, Baby. போனா தான் வர முடியும். இங்கேயே நிக்கிறிய போ. முருகா, அரோகரா. ஏமாத்துறா. அரோகரா. ஏமாத்துறா. 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 பாட்ட நல்லா கேட்டுங்க. நாளை காலையில 8 மணிக்கு பிரியா டென்னிஸ் ஆடிட்டு வருவா. போட்டிக்குள்ள கார் வந்து நின்னதும் நான் ஹார்ன் அடிப்பேன். நீங்க ரெடி ஆயிடுங்க. ஹாலுக்குள்ள பிரியா நுழைஞ்சதும் நீங்க அந்த லஸ்டரை கட் பண்ணி விடுறீங்க. அது அவ தலையில வந்து விழுவுது. ஆல் அவுட். கஷ்டப்பட்டு யோசிச்சு பிளான் சொல்றது நானு. நீங்க ஏதோ சொந்தமா யோசிக்கிற மாதிரி சீரியஸா தம் அடிக்கிறீங்க. மைண்ட்ல ஏத்திக்கிறேன். நாளைக்கு அவன் கூட வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வா. ஏன்? லஸ்தர் ஓ மண்டையில் விழுந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. வர வர காயெல்லாம் பெருசாகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஊட்டி கிளைமேட். மகளே, இன்னைக்கு நீ செத்த. வெல்கம். வாங்க
இல்ல நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கதான் இவ்ளோ பெரிய பார்க் இருக்கே, நீங்க எங்க பார்க் பண்ண போறீங்க? நைஸ் ஜோக், பட் யூ கோ ஃபர்ஸ்ட், ஐ கம் நெக்ஸ்ட். ஓகே. ஏன் இப்படி தள்ளி தள்ளி வரீங்க? இல்ல என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி, நான் தொழிலாளி, அதான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றேன். டோன்ட் கீப் திஸ் டிஸ்டன்ஸ் யா. இல்ல நமக்கு மேல ஒருத்தர் ரெடியா இருக்கான். ஏன் நின்னுட்டீங்க? இல்ல கண்டம் தலைக்கு மேல இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி வரது? என்னது? இல்ல இந்த ராக்கெட்டை உங்க ரூமுக்குள்ள விட்டு வந்துடலாமான்னு. ஓஹோ. யூ கம் ஆன் யா. எஸ்கேப்பா? ஐயோ, தப்பு தப்பா கட்டி கட்டி பிடிக்கிறானே. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்துனீங்க, இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. அது என்னமோ நடக்க போகுதுன்னு ஏன் மனசு சொல்லிச்சு, அதான் தப்பு தப்பா டச் பண்ணிட்டேன். அட நான்சென்ஸ் இல்ல, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானே பிரியாவோட வந்திருப்பேன். லஸ்டரை கட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தா இவன் க்ளோஸ் ரேஞ்சுக்கு டச் ஆயிட்டானே. நாளைக்கு காலையில பிரியாவோட ஃப்ரெண்டுக்கு குன்னூர்ல கல்யாணம். தெரியும். பிரியா இந்த கார்ல தான் போவா. நான் போய் பிரேக்க புடுங்கி விட்டுறேன். அவ இந்த காரை ஓட்டிட்டு போய் எங்காவது உழுந்து சாவிட்டு மேட்டர் க்ளோஸ். நல்ல ஐடியா பார்ட்னர். நீங்க போய் கார்ல இருக்க பிரேக்க புடுங்கி விட்டுடுங்க, நான் இங்கே யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். யாராவது வந்தா என்ன அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருங்க. சரிங்க பார்ட்னர். ஏன் பார்ட்னர், நம்ம பிளான் பிரியாவை மர்டர் பண்றது, உங்க பிளான் என்ன மர்டர் பண்றதா? அதெல்லாம் ஆண்டவன் செயல். நீங்க மனசை தளர விடாம புடுங்குங்க பிரேக்க. சரி பார்ட்னர். பார்ட்னர், பார்ட்னர், நான் பிரேக் கழட்டல, நான் பிரேக் கழட்டல. அட பிரேக்க நான் தான் கழட்டினேன், என்ன வெளியே எடுத்து விடப்பா. ஐயோ, கம் ஆன். என்ன பார்ட்னர், என்ன உள்ள அனுப்பிட்டு நீ வெளியே தூங்கிட்டு இருக்கிற? நைட் எஃபெக்ட் இல்லையா, அசந்து தூங்கிட்டேன். இதுக்கு நீ பெட்ரூம்லயே தூங்கிருக்கலாம். நல்ல ஐடியா தான். ஆமா, பிரேக்க புடுங்கியாச்சா? புடுங்கிட்டியா? வெடுக்குன்னு புடுங்கிட்டேன். இனிமே யானை கால்காரனே வந்து பிரேக் கட்டையில மிதிச்சாலும் வண்டி நிக்கவே நிக்காது. வெல் டன். டன். பல்ல புடுங்கின பாம்பாட்டம் பிரேக்க புடுங்கின கார் ரெடியா இருக்கு. காலையில சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னும் வரவே இல்ல. எப்படியும் பிரேக்க புடுங்கின கார்ல ஏறி போய் சாக போறா. சாகிறது கொஞ்சம் லேட்டா தான் சாகட்டுமே. நம்ம பிளான் சக்சஸ். கிளம்பி வரலாம். இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மரம் கூப்பிட்டுச்சு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். மரம் கூப்பிட்டுச்சா? இல்ல, இந்த அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் டிஸ்டர்பா இருக்கேன்னு அத கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே. நீங்க ஒரு கை போடுங்க. அங்க இல்ல, இங்க போடுங்க. இங்க அமிக்கி போடு. போடு. அப்படி போடு. தள்ளி போடு. மரத்தை தள்ளுறியா, என்ன தள்ளுறியா? சும்மா இரு பாட்டி, கூட்டம் கோப்புல கை கால் படுறதா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. Stupid boy. போடு. ஐலஸ்தா. பாட்டி. ஐலஸ்தா. ஐலஸ்தா. பாட்டி. பொன்னியா. எப்பா தம்பி, நீ வேற டென்ஷன் ஆகாத. என்ன பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேத்திய வித் சாரி லுக்கிங்க. அது சின்ன மகாலட்சுமி, நீங்க பெரிய மகாலட்சுமி. டோட்டல் ஃபேமிலி மகாலட்சுமியா? எஸ், யூ போத் ஃபாலோ மீ. பாட்டி, நான் ராதாவோட மேரேஜ்க்கு போயிட்டு வரேன். ஜாகிரதையா போயிட்டு வாமா. போயிட்டு எங்க வர்றது, அப்படியே போக வேண்டியதுதான். அதானே. பை பை. நீ தனியா போகாதேமா, துணைக்கு ராஜாவை கூட்டிட்டு போ. ஐயோ இல்லங்க, எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குங்க. ஆடிட்டர் ஆபீஸ்ல போய் அக்கவுண்ட் பார்த்து, அக்கவுண்ட் ஆபீஸ்ல போய் ஆடிட்டர் பார்த்து, போயிட்டு வந்து பாத்துக்கலாம். போயிட்டு வந்தா தானே பார்க்க முடியும். அங்கேயே பாத்துக்க. நான் சொல்றேன், நீ போ. ப்ளீஸ் வாங்க ராஜா. ஆனாயோ என்ன மாட்டி விடுறவனே அவ்வளவு சந்தோஷம். போமா, போ ஜாலியா போக ரெடி வர. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. சாப்டர் க்ளோஸ். ஃபுல் செட்டில்மென்ட் நமக்கு தான். பாட்டி, பாலை ரெடி பண்ணு. பாய். 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 பாட்டி,
ரஞ்சித்துக்கு குன்னூர்ல ஏதோ ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னாரு, அவரையும் வர சொல்லுங்க. நான் எப்ப சொன்னேன்? நைட் சொன்னீங்க. ஐயோ பொய்யே, நான் இந்த கார்ல போக மாட்டேன். ஐயோ பாட்டி, எனக்கு வேலையெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த தூண்ல நாய் மாதிரி கட்டி வச்சு 3 வேளை கஞ்சி ஊத்துங்க. ஆனா இந்த கார்ல மட்டும் ஏத்தி விடாதீங்க. கஞ்சிக்கு எதுக்குப்பா ஃபீல் பண்றேன்? கார்ல வா, பாலே ஊத்துவாங்க. அதான் நான் மாட்டேங்கிறேன். ஆண்டி, இவருக்குன்னு தனியா ஒரு கார் வைக்க முடியுமா? பெட்ரோல் செலவு என்ன ஆகுறது? அதானே நான் அப்ப பாட்டி, தள்ளுங்க, தள்ளுங்க. பாட்டி. மரத்தையே தள்ளுங்க, பாட்டி, அவர் தள்ள முடியாதா? வேணாம் பாட்டி, புடிச்சு தள்ளுங்க. பாட்டி. ஒண்ணாவே வந்தா ஒண்ணாவே போலாம். வாப்பா போலாம். ரைட். கொஞ்சம் ஸ்லோவா, ஏமா இவ்வளவு வேகமா போற? கொஞ்சம் மெதுவா போக கூடாதா? காலேஜ்ல நடந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சு தானே இந்த காரையே வாங்கினேன். This is nice car. ஸ்பீடா போகும்போது நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியதுதான். நீங்க தான் இப்படி பயப்படுறீங்க. அவரை பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்காருன்னு. எஸ், நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? தங்குதிர வேண்டியதா? ஐயோ, பிரேக் பிடிக்கல. இருந்தா தானே பிடிக்கிறதுக்கு. அதான் பிடிக்காச்சு. ஐயோ, ரோடு. ஐயோ, கீழே சாணி இருக்கு. ஐயோ, பாத்துமா, பாத்து. ஐயோ, கூட்டத்தோட கூட்டமா போக வேண்டியதா இருக்கு. ஐயோ, ட்ரம்பட் வர வாசிக்கிறாங்களே. மாப்பிள்ள செத்தாண்டா. பார்ட்னர், அந்த ஆயுஸ் ரேகை கெட்டியா இருக்கு. எனக்கு நல்லா கெட்டியா பிடிச்சிங்க பார்ட்னர். ஆமா. ஐயோ, மாலையை போட்டானுங்களே. ஐயோ, சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். ஐ, எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஐயோ, பணத்தை தூக்குறவனும் பணமாக போறானே. யாரா நீ? தள்ளுறா. எங்க காருக்குள்ள வந்து விழுந்துட்டியா? யாரா நீ? ஐயோ, போனா போனா. சொல்ல கேடா. டேய், என்ன விடுறா. பாட்டுவா விட்டு பாட்டம். விட்டுறா டக்கப்பா. டேய். டேய், விடுறா என்ன. உன்னை விட மாட்டேன்டா நானு. இரு இரு இரு, ஆடாம நெத்தியை காட்டு. இன்னும் அந்த பழக்கத்தை நீ விடவே இல்லையா? பழைய பாதை. அவசரப்படாதடா, எல்லாம் சேர்ந்து போலாம்.